வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லார்ஜ் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வேணும். ஆனால் அப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணால் நம்ம டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படி இப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு 20,000 to 25,000 ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இயர் வந்து அதை நம்ம ரினிவல் வேறு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் சைட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை வச்சு லைஃப் லாங் வந்து நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாமல் ஒரு வெப்சைட்டை வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸில் க்ரியேட் பண்ண முடியும். இதில் இருக்க பியூட்டியே என்னென்னா, இது வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் வச்சே வந்து நம்ம இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு தேவை வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் சைட் வழியாக க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டில் கான்டாக்டர்ஸுக்கு நாம் கூகுள் ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கான்டாக்டர்ஸ் டீட்டெயில்ஸை ஃபார்ம் வழியாக வர டீட்டெயில்ஸை நம்ம இமெயில் ஐடியிலே ஸ்டோர் பண்ண முடியும். இன்றைக்கி செஷனை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க செஷனுக்கு போயிடலாம். நீங்கள் இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு sites.google.comனு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இருந்தால் நம்ம அந்த சைட்டை வந்து டெவலப் பண்ண போகிறோம். இந்த போட்டதும் வந்து நார்மலாக வந்து உங்களோட கூகுள் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும். நான் ஆல்ரெடி கூகுளில் சைன்இன் பண்ணுறதுனால எனக்கு கேட்கல. இல்லைனா நார்மலாக கூகுள் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ, ஃபேமிலி அப்டேட், ஈவெண்ட்டுன்னு டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் டெம்ப்ளேட்ஸ் வழியாக பண்ண போகிறோம். நம்ம பிளாங்க் சைட் தான் பண்ண போகிறோம். பிளாங்க் சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும், ஒரு பேஜ் டைட்டில் சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா தீம்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த தீமை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், விஷன்ற தீமை செலக்ட் பண்ணிட்ட பிறகு மேலே வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட சைட் டைட்டிலை கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து சிம்பிளாக எனக்காக வந்து ஒரு சைட் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ராஜேஷ் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இந்த பேஜ் டைட்டில்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் மென்ஷன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்டர், இது வந்து ஆக்சுவலாக அந்த ஹெட்டரில் இமேஜ் ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணலாம். அந்த ஹெட்டர்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, கவர், லார்ஜ் பேனர், டைட்டில் ஒன்லி. இப்போ டைட்டில் ஒன்லி செலக்ட் பண்ணால் வெறும் டைட்டில் மட்டும் வரும். பேனர் செலக்ட் பண்ணால் பேனர் சைஸ் வரும். லார்ஜ் பேனர் சைஸ் வரும். கவர்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சைஸ் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அந்த ஹெட்டர் இருக்கும். அந்த ஹெட்டர் விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்குல்ல, இமேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு பேனர் இமேஜ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த பேனர் இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணிட்டதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போன மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆங்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் டைட்டில் டெலிட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ வந்து ஆங்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில், ஆங்கர் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வந்து பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சைட் டைட்டில் கொடுத்துட்டோம், பேனர் கொடுத்துட்டோம், தீமும் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைட்டில் வந்து கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்சர்ட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பிளாக்ஸ்னு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் பிளாக்ஸ் ஆட் பண்ணலாம். இனிஷியலாக வந்து நம்ம பேனருக்கு அப்புறம் என்ன கொடுப்போம்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம கொடுக்குறதா கொடுக்கலாம். அதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பிளாக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கண்டென்ட் பிளாக்கை போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா உடனே ஹெட்டருக்கு கீழே அப்படியே வர மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் ஸ்பேஸர் ஒன்று ஆட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த கண்டென்ட் பிளாக் ஆட் பண்ணுங்கள். இப்போ கண்டென்ட் பிளாக்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இன்ட்ரோடக்ஷனோ ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பற்றி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கண்டென்ட்டை வந்து நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த இடத்துல என்ன கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னோட சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வந்து நான் என்ன பண்ணுறேன்ற ஒரு ஓவர்வியூவாக ஒரு 3 லைன்ஸில் எழுதி வச்சுருக்கேன். அந்த 3 லைன்ஸ் தான் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் காப்பி பண்ணி அபவுட் மீன்னு ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டைட்டில் கொடுத்துக்கிறேன், அபவுட் மீன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதும் உங்களோட டைட்டில் அண்ட் கண்டென்ட் வந்துடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான இமேஜை ஆட் பண்ணலாம். நான் என்னோட ஃபோட்டோவை நான் அங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி ஃபாண்ட் சைஸ்லாம் மாற்றணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்களே பண்ணிக்கலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணுற அந்த இமேஜ் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அப்லோட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிலவெண்ட்டான இமேஜஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோட இமேஜை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணி எந்த சைஸில் வரணும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த செக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும்.
இதே போல வந்து நீங்க அபவுட் மீ குடுத்த பிறகு உங்களோட சர்வீசஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு ரிலவென்ட்டான பிளாக் வந்து நீங்க பண்ணணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க. கீழ வந்தீங்கன்னா, நீங்க இன்னும் நெறைய கன்டென்ட் என்னென்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த கன்டென்ட் பிளாக்ஸ்ல இந்த 3 டைப் இருக்கு இல்லையா? 3 இமேஜ் கன்டென்ட் இருக்கிற பிளாக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கன்டென்ட் இங்க ஆட் பண்ணலாம். நான் வந்து 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ ஜஸ்ட் ஆட் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே போல உங்களோட சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ அந்த சர்வீசஸ்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 3 இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம், இது வெப் டெவலப்மெண்ட். இது 3த்தையும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த 3 சர்வீசஸ் குடுக்கலான்னு இருக்கேன். அதனோட டைட்டில்ஸ் எல்லாம் நீங்க குடுத்துக்கங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னோட இமேஜ்ல இருக்கு. பட் ஸ்டில் நீங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா எல்லாம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த வந்து டைட்டில் ஆட் பண்ணிட்டு அதனோட கண்டென்ட்லாம் அது ரிலவென்ட்டான கண்டென்ட் ஒரு 2 லைன்ஸ்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்க உங்க வெப்சைட்டுக்கு எப்படி பிசினஸ் எப்படி இருக்கோ அந்த பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த கண்டென்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டெமோ மாதிரி தான் நான் காட்டுறேன். இப்போ அதே போல நீங்க எல்லா இடத்துலயும் வந்து நீங்க உங்களுக்கு ரிலவென்ட்டான கண்டென்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் குக்கிங் பிளாக் வச்சிருக்கலாம். அதுக்கேற்ற கண்டென்ட் அவங்க போடலாம். ஒரு சிலர் வந்து சர்வீசிங் ரிலேட்டடா ஏசி சர்வீஸ் ரிலேட்டடான வெப்சைட்ஸ் வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங் அந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸுமே நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டென்ட், இன்ட்ரோடக்ஷன், உங்களோட சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க கொடுக்கலாம். இப்போ பாருங்க நான் டோட்டலா வந்து என்னோட 3 சர்வீசஸ் அப்டேட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணி இப்போ பாருங்க இந்த ஓரளவுக்கு வியூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அவர் சர்வீசஸ் கொடுத்துருக்கேன். டைட்டில் கூட அவர் சர்வீசஸ் ஆட் பண்ணலாம். அது நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து டைட்டில் ஆட் பண்றது வந்து ஆட் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணதாலும் நீங்க ஆட் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க. இமேஜ் கரசல், சோஷியல் மீடியா லிங்க்ஸ், யூடியூப் வீடியோ, கேலண்டர், மேப், ஸ்லைட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எது ஆட் பண்றதாலும் நீங்க ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு இந்த நாலேஜ் வேணுன்றதுக்காக தான் இந்த செஷன் கொடுக்குறேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சைட்டுக்கு கீழே வந்து ஃபூட்டர் ஆட் பண்றதா இருந்தா நீங்க ஃபூட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனால ஆட் ஃபூட்டர்னு கேட்கும். இந்த ஃபூட்டர்ல வந்து நீங்க காப்பி ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களோட கம்பெனி நேம் கொடுத்து காப்பி ரைட்ஸ் கொடுத்துக்கலாம். அதே போல சில பேர் வந்து ஃபூட்டர்ல பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு. நம்ம Facebookல பேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை கொடுக்கலாம். நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கூட இதில் நீங்க கொடுக்கலாம். ஜஸ்ட் கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சோஷியல் மீடியா லிங்க் எப்படி ஆட் பண்றதுன்னு காட்ட போறேன். ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போகணும். ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் அப்படின்ற சோஷியல் லிங்க்ஸ்னு இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபேஸ்புக் லிங்க் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல லெஃப்ட்ல வந்து ஒரு ஐகான் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் லோகோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் லோகோவோட இதுவை வந்து ஆட் பண்ணிட்டு அப்டேட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ஃபேஸ்புக் ஐகான் வந்துடுச்சு. அந்த ஐகானை கிளிக் பண்ணா உங்களோட பேஜுக்கு ஃபேஸ்புக் பேஜுக்கு போகும். இது மாதிரி நீங்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து யூடியூப், அப்புறம் வந்து ட்விட்டர் எது வேணாலும் ஆட் பண்றாங்க நீங்க இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ ஃபூட்டரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஹோம் பேஜ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்க நிறைய கண்டென்ட் ஆட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணி காட்டுறது தான். உங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு செக்ஷனா நீங்க ஆட் பண்ணலாம். இன்னும் நீங்க நிறைய செக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். ரிவ்யூஸ் ஆட் பண்ணலாம், கஸ்டமர் ரிவ்யூஸ் ஆட் பண்ணலாம். இன்னும் நிறைய சர்வீசஸ் பத்தின கண்டென்ட்லாம் நீங்க ஆட் பண்றதா இருந்தா ஆட் பண்ணலாம். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா இமேஜ் கரோசல் ஒன்று ஆட் பண்ண போறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் இமேஜஸ்ன்னு கேட்கும். உங்களுக்கு தேவையான இமேஜஸ் இமேஜ் கரோசல்ன்றது ஒரு 2-3 இமேஜஸ் போட்டிங்கன்னா 2-3 இமேஜஸ் வந்து அப்படியே மூவ் பண்ணி காட்டும். நான் வந்து என்னோட இமேஜ் கரோசலுக்கு என்னோட இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு 2-3 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக ஆட் பண்ணிட்டு நீங்க இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போதைக்கு நான் 2 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் 3-4 இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்துடும். அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுக்கலாம். மிடில் வைக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பெருசு பண்ணுறதாலும் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த வியூ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து
ட்ராக் அண்ட் ட்ராப் புஷ் பண்ணி இதை கரெக்டாக வியூ பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹரிசாண்டலாகவும் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் பண்ணலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே நீங்கள் டைட்டில் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கலாம்னு ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷனுக்காக கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இமேஜ் கரோசலும் வச்சுட்டேன். ஸோ ஹோம் பேஜ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவ்வளோ இருந்தாலே போதும் இப்போதைக்கு சிம்பிளாக. இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிங்க. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் ஆட் பண்ண போகிறேன். அதாவது என்னோட ஹோம் பேஜ் முடிஞ்சிடுச்சு. யாராவது என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் மேலே இருக்குது, ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ப்ரிவியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் வெப்சைட்லன்றது தெரியுது. அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரிவியூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதான் வந்து இமேஜ் கரோசல். அது நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜ் நான் ஆட் பண்ணதோட இமேஜ் கரோசல் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த ஃபார்மேட்டிங் கண்டென்ட்டு அந்த இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். அது டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நான் வந்து பேஜஸில் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேஜ், அதாவது கான்டாக்ட் ஃபார்ம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து பேஜஸ்க்கு போங்க. போயிட்டு கீழே வந்து ஆட் பேஜ் அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் நேம் கேட்கும். நீங்கள் வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்ற ஒரு நேம் வந்து கொடுத்து ஒரு பேஜை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே மெனுவில் வந்து கான்டாக்ட் அஸ் வந்துடுச்சு. அதே போல் சேம் ஹெட்டர் அதை யூஸ் பண்ணிக்கோம். பட் நம்மளுக்கு இந்த டைட்டில் நேம் தேவையில்லை, இந்த கான்டாக்ட் ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேனர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து ஃபார்ம் ஒன்று ஆட் பண்ணோம். கூகுள் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன இங்கே வந்து ஃபோல்டர் இஸ் எம்டின்னு காட்டும். அதாவது உங்களோட ஃபார்ம் எதுவும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு ஆப் ஆக்சுவலாக. கூகுள் ஃபார்ம்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் உங்களோட வெப்சைட், அதாவது கூகுள் ஃபார்ம்ஸ் வெப்சைட்க்கு போகும். இங்கே வந்து நீங்கள் ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு தேவை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் தான். அதில் நீங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணதும் அந்த ஃபார்ம் லோட் ஆகிடும். இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இப்போ நீங்கள் கான்டாக்ட் டெஸ்ட்னு மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். அதே போல் ஃபீல்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ நேமு, இமெயிலு, இப்போ அட்ரஸ் எனக்கு தேவையில்லை, அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறதுனா நீங்கள் டெலிட் பண்ணலாம். இப்போ டெலிட் பண்ணுங்கள், டெலிட் ஆகிடும். அவ்வளோதான். இமெயில் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, நார்மலாக கான்டாக்ட் ஃபார்முக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுக்கலாம். லாஸ்ட்டாக கமெண்ட்ஸ்னு இருக்குது, அதை நீங்கள் ஃபீட்பேக்னு மாற்றுறதா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன உங்கள் நேமுக்கு ஏற்ற மாதிரி எந்த நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபீட்பேக்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்டாக்ட் ஃபார்மும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே வெப்சைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு அது சேவ் ஆகிருக்கும். ஸோ பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். பப்ளிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கான்டாக்ட் ஃபார்ம் இருந்தது. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் ரெடி ஆகிடுச்சு, கான்டாக்ட் அஸ் பேஜும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி எப்படி வியூ பண்ணணுமோ, எந்த மாதிரி சைஸில் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடித்த பிறகு உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஜஸ்ட் நீங்கள் பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டும் பப்ளிஷ் ஆகிடும். முன்னாடி நம்ம பப்ளிஷ் பண்ணது வந்து ஃபார்மு, இப்போ பண்ணது வந்து வெப்சைட்டு. ஸோ வந்து நான் வந்து என்னோட நேம் வந்து ராஜேஷ் டிஜிட்டல் மார்க்கெட்னே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரிலவெண்ட்டான கேட்சியான நேம் நீங்கள் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட் பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் பண்ண பிறகு அந்த காப்பியான சைட்டோட லிங்க்கை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது தெரியும். இதுதான் டோட்டல் லிங்க்கு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு காப்பி பண்ணி, இது கான்டாக்ட் டெஸ்ட்டோட சேர்த்து வருது. நீங்கள் ஜஸ்ட் கான்டாக்ட் டெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சைட் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட சைட் நேம் வந்துருச்சு. இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கான்டாக்ட் டெஸ்ட் ஃபார்ம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்டாக்ட் டெஸ்ட் ஃபார்மில் போயிட்டு ஒரு கொரியை சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணி அது எப்படி வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணுறோம். ஏன்னா கான்டாக்ட் டெஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம ஆட் பண்ணோம், இன்னும் நம்ம வந்து அதனோட ரெஸ்பான்ஸ் பார்க்கல இல்லையா. ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் மெசேஜ், என்னென்ன நேம், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த கான்டாக்ட் டெஸ்ட் ஃபார்மோட இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறதுன்னு நான் காட்ட போகிறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. ராஜேஷ்.லோட் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் ஆகிடும். இப்போ நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரோல் பண்ணி மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திஸ் கண்டென்ட்
தேங்க்ஸ் ஃபார் சப்மிட் யுவர் கான்டாக்ட் இன்ஃபோ வந்துடுச்சு. இப்போ நீங்க வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்ல இந்த ஃபார்ம்ஸ் டீடைல்ஸ் இங்க வந்தீங்கன்னா ரெஸ்பான்சஸ்னு ஒரு டேப் இருக்கும். கூகுள் ஃபார்ம்ஸ் ஓபன் பண்ணீங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த டேப்ல போய் பார்த்தீங்கன்னா ஒன் ரெஸ்பான்ஸ்னு வந்திருக்கு பாருங்க. ஆனா இது மேனுவலா போய் ஒவ்வொரு தடவையும் நீங்க கூகுள் ஃபார்ம்ஸ்ல போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம இங்க தானே ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம போய் பார்க்க முடியும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆட்டோமேட் பண்றதுக்கு. இதை போயிட்டு அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி கெட் ஆட் ஆன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இமெயில் நோட்டிபிகேஷனா வரதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். இங்க போயிட்டு இமெயில் நோட்டிபிகேஷன் சர்ச் பண்ணுங்க. ஃபார் கூகுள் ஃபார்ம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. கிளிக் பண்ணதும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இமெயில் நோட்டிபிகேஷன் ஃபார் ஃபார்ம்ஸ் இருக்கு, அது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இது எதுக்கு நாம பண்றோம் அப்படின்னா, இது இன்ஸ்டால் பண்றதுனால நீங்க ஒவ்வொரு அடியும் போய் அங்க போய் பார்க்கறதால உங்களோட கூகுள் ஐடி கொடுத்துருங்க. ஒவ்வொரு அடியும் நீங்க போய் பார்க்கறதால உங்களுக்கு இமெயிலே வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து வந்துடும் இன்ஃபர்மேஷனோட. கொடுத்துட்டு நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நடந்துடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கெட்டிங் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் நடந்துடும். இது எல்லாமே உங்களோட கூகுள் டிரைவ் தான் சேவ் ஆயிருக்கும். ஸோ எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து டன் கொடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டதுனால திருப்பியும் போய் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணிட்டு அந்த இமெயில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதான்றது பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி கான்டாக்ட் அஸ் ஃபார்மில் போயிட்டு சேம் ப்ராசஸ் உங்களோட டெஸ்ட் மெசேஜை திருப்பியும் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதும் ஆஸ் யூஷுவல் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடி இருந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயிலில் போய் பார்க்கணும். அதை நீங்கள் கூகுள் சைன்இன் பண்ணி வச்சிருப்பீங்களா இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாமே. நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து செட்டப் பண்ணுற மெத்தட். நம்ம இன்னைக்கு ஒரு கூகுள் சைட்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு செஷனில் கூகுள் சைட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் அஸ் ஃபார்மும் க்ரியேட் பண்ணோம். அதில் வர கண்டென்ட்டை நம்மளோட இமெயிலுக்கு டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்கும் நம்ம பண்ணியிருந்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செஷனில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.